டிஜிட்டல் கோல்டை நம்பலாமா வேண்டாமா? ஆப்ல போட்டு கோல்டை சேவிங்ஸ் பண்றது நல்லதா இல்ல டைரக்டா நம்மளே போய் கடையில வாங்கிக்கலாமா? ப்ரோ, டிஜிட்டல் கோல்டு எல்லாமே செபிக்கு கீழே வராதுன்னு சொல்லிட்டாங்களே, அப்போ இது வரைக்கும் நான் ஆப்ல போட்டு சேவிங்ஸ் பண்ண கோல்டெல்லாம் ஃபர்ஸ்ட் கோல்டோட ப்ரைஸ் எல்லாம் ஏன் இவ்வளோ அதிகமாக இருக்கு? வே ஹை ப்ரைஸ் ஆஃப் கோல்டு அப்படி லெட்டர் வர மாதிரி போட்டுருங்க தம்பிகள். நம்ம சின்ன பையனா இருக்கும்போது நம்ம அப்பா அம்மா ஆகட்டும் இல்லை தாத்தா பாட்டி ஆகட்டும் பின்னாடி பிற்காலத்தில் நம்ம பேர பசங்களுக்கு எல்லாம் தேவைப்படுன்னு சொல்லி சேவிங்ஸாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அதை ஒன்று லேண்டாவோ இப்போ வரைக்கும் நம்ம தாத்தா வீட்டு நிலம் இருக்கு, பாட்டி வீட்டு தோட்டம் இருக்குன்னு சொல்லி இல்லை எங்கள் வீட்டிலலாம் வித்துட்டு போயிட்டாங்க அப்போது தாத்தாவை. அப்படி இல்லைன்னா இப்போ வரைக்கும் எல்லார் வீட்லையும் கோல்டா இருக்கும். இந்த தங்கம் அப்பதான் தரமாட்டேன்னு இந்த இப்ப நம்ம அந்த மாதிரி எல்லாம் பண்ணி கோல்டெல்லாம் சேவிங்ஸ் பண்ணலாம்னு நினைச்சா கூட வாய்ப்பில்லை ராஜா. கோல்டோட பிரைஸ் இவ்வளவு அதிகமா இருக்கிறதுக்கான காரணம் எல்லாருக்கிட்டையுமே கேட்டா நம்ம கேமராமேன் சொல்லுவாரு, ஏன் அதிகமா இருக்கு? அந்த கோல்டு எடுக்கிறதுக்கான ப்ராசஸ் ரொம்ப கஷ்டமானது, செலவு அதிகமானது, அதனாலதான் ரேட் அதிகமாக இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம வேர்ல்டுலயே மினிமம் குவான்டிட்டி ஆஃப் கோல்டு தான் இருக்கு. அதுக்காக நம்ம எல்லாருமே போட்டி போட்டுக்கிறதுனாலையும் தான் கோல்டோட ப்ரைஸ் ரொம்பவுமே அதிகமா இருக்கு. ஏன்னா அதை 10 ரூபாய்க்கு கேட்டா 20 ரூபாய்க்கு கேட்பான், 20 ரூபாய்க்கு கேட்டா 30 ரூபாய்க்கு கேட்பான். சவரனுக்கு 720 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் தங்கத்தின் விலை 96,580 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதை பத்தி நம்ம கிட்ட விரிவா பேசுறதுக்காகத்தான் அகிலேஷ் கோல்டு கவரிங்ஸோட ஃபவுண்டரே நமக்காக வந்திருக்காங்க. வாங்க வாங்க சார். அதுக்கு மேல கவர் ஆயிடுது. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். அதுக்கு ஒண்ணும் வேணாம். ஓகே சார், இப்போ எனக்கு ஒரு டவுட். இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டோட ப்ரைஸ் நாளுக்கு நாள் அப்பப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்கு. அதை நீங்கள் அப்படியே மார்க்கெட்ல இருந்து வாங்கி அதே ப்ரைஸ் என்னெல்லாம் பண்ண போறாங்க? எப்படி உங்கள் கோல்டு கவரிங்க்கு எப்படி ப்ராஃபிட் கிடைக்குது? அது எப்படின்னா, எங்கள் மார்ஜினை B2B கிட்ட விற்கல, B2C கிட்ட வித்துட்டு இருக்கோம். தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா. இப்போ டிஜிட்டல் கோல்டை பயன்படுத்தி நிறைய பேர் ஆப்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது செபி கீழே வராதுன்னு சொல்றாங்க. அதை பத்தி உங்களுக்கு கருத்து ஏதாச்சும்? இப்போ டிஜிட்டல் கோல்டுனா என்னன்னா பிசிக்கல் கோல்டு டிஜிட்டல் ஃபார்ம், அவ்வளோதான். இப்போ நம்ம ஏடிஎம்ல பணம் எல்லாம் வச்சிருக்கோம் இல்லையா, அக்கௌண்ட்ல ஃபோனில் டிஜிட்டல் ஃபார்மில் தான் நம்ம வச்சுருக்கோம். அது ஃபிசிக்கலாக நம்மகிட்ட இல்லை. நமக்கு தேவைன்னா ஏடிஎம்லையோ இல்லை மற்ற ஏதாவது செக்டார்லேயோ நம்ம போய் எடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி தான் கோல்டும். நம்ம ஆப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுக்கும் 3% டேக்ஸ் இருக்குது. ஆப்பில் நம்ம போடும்போதும் 3% ஜிஎஸ்டியோட தான் கோல்டவே நமக்கு கோல்டாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. இப்போ 1000, 100, 10, 20 இந்த மாதிரி போடும்போது அதுக்குண்டான அந்த கோல்டோட வேல்யூவில் தான் நமக்கு கோல்டு ஃபிசிக்கல் ஃபார்மாக இன்னொரு இடத்துல சேமித்து வைப்பாங்க. ஒரு 1 கிராம் 2 கிராம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்பை பொறுத்து அந்த கிராம் கணக்கில் வந்ததுக்கு அப்புறம் அதை நம்ம ஃபிசிக்கல் ஃபார்மாக நம்ம வீட்டுக்கே கொரியர் பண்ணி வாங்கிக்கலாம். நான் சொன்னது ஏதாவது புரிஞ்சுதா? புரிஞ்சுன்னு சொன்னா வேற ஏதாவது கேள்வி கேட்பீங்களா? நோ, அப்ப புரிஞ்சுது. செபிக்கு கீழே வராதுன்னு அவங்க இப்போ புதுசாக சொல்லலை, அது முன்னாடி இருந்தே இருக்கிறது தான். செபினா செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இப்போ நம்ம பணத்துக்கு எப்படி ஆர்பிஐ இருக்கோ அதே மாதிரி தான் கோல்டுக்கு செபி. நமக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம டீம்லேயே நிறைய பேர் ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே வர்றதுனால ஒரு வார்னிங்காக முன்னாடியே சொன்னதான். அதனால் அது திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறாங்க. அதை இப்போ சோசியல் மீடியாவில் எல்லாருமே எடுத்துக்கிட்டு
இந்த மாதிரி ஆப்பில் போடுறதெல்லாம் சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டாங்க பார்த்தியா, அதனால போட்ட காசெல்லாம் அப்புறம் நொட்டின்னு போயிடுச்சு தம்பி. இன்வெஸ்ட் பண்ணலாம். எப்படி ஒன்று இந்த ETF, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. எப்படின்னா நம்ம போய் நம்ம நேரடியாக கோல்டை வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம கடையில் போய் இங்கேருந்து போகணும். இங்கேருந்து போய் அதுக்காக குறிப்பிட்டு டயத்தை ஒதுக்கி நம்மளாக போய் செலவு பண்ணி உட்காந்து வெயிட் பண்ணி கோல்டை வாங்குற மாதிரி இருக்கும். இப்படி ஃபோனை எடுத்து உடனே இப்போ ஆப்பில் ஜிபேவோ ஃபோன்பேவோ என் அக்கௌண்ட்லேருந்து டேரெக்டாக பணத்தை அனுப்பிட்டு அதுலேருந்து எனக்கு கோல்டு வந்து சேவிங்ஸ் ஆகுது, ஃபிசிக்கலாகவே இன்னொரு இடத்துல அது சேவ் ஆகுது, நான் திரும்ப அதை வாங்கிக்க முடியுங்கிற போது பீப்புள்ஸ் எல்லாருமே அதை தான் லைக் பண்ணுறாங்க. அதுதான் அதிகமாகவும் ஈஸியாக இருக்குது. எது ஈஸியாக இருக்கோ அதுதான் மக்கள் பண்ணுவாங்க. அப்போஸ் குளுக்கோஸா யார் நம்பர்னே தெரியல. இந்த மாதிரி ஆத்தென்டிக்கான நேமோ ஆத்தென்டிக்கான பிராண்டோ இல்லாத தேர்ட் பார்ட்டி ஆப்புகள்லாம் இருக்கிறதுனால யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. நான் கடையில் போய் வாங்குறேன் அப்படின்னா யாருன்னு எனக்கு தெரியும். நாளையிலேருந்து அவங்க எதுனாலும் நான் போய் அவங்ககிட்ட கேட்க முடியும். அதே இது ஒரு ஆப்பாக இருந்தால் நான் வந்து ஆப்பில் போய் எப்படி காசு போடுறேன், அவங்க கோல்டு சேவ் பண்ணி வைக்கிறாங்கன்னா அதை நான் எப்படி நம்புறது அப்படின்னு தான் கேட்குறாங்க. எரியுதடி மாலா. இப்போ இன்வெஸ்ட்டுங்கிறது ஒன்று நம்ம கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணால் தான் ஃப்யூச்சரில் வந்து நல்லா இருக்க முடியும். அப்போ நம்ம அப்பா அம்மா இருந்த காலத்தில் அவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பெரிய புரிதல் இருக்காது, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்காது, எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ திரும்ப ரிட்டர்ன் கிடைக்கும், இந்த மாதிரி எதுவுமே பெருசாக தெரிஞ்சிருக்காது. இப்போ நமக்கு யூடியூப் இருக்குது, நிறைய பிளாட்ஃபார்ம்லாம் இருக்குது, அதுக்கு தனியாக கோர்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதனால் நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, நீங்களே இன்வெஸ்ட் பண்ணுங்க. நீ ஆப் பண்ற நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா அது யாருகிட்ட சொல்றீங்கன்னு சிறப்பான ஆள் நீ.